எதுக்கா மீன்? லதா அவ வீட்டுல விருந்து வச்சிருக்காளா, அதான் இந்த மீன் எல்லாம் கழுவி தர சொன்னேன். கண்ணு உங்களை காணோன்னு கூப்பிட்டு இருக்கா. நீங்க என்னடா இங்க நாத்தனார் வேலையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? இதுக்கும் சிரிப்பு தானா? ஆமா கீதா, இந்த வீட்டுல எனக்கு அழறதுக்கு உரிமையே இல்ல. நீங்க போங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். இல்ல கீதா, மீன் கழுவலன்னா லதா வந்தா பெரிய ரகலை ஆயிடும். முதல்ல நீங்க போங்க. போங்கன்னா சும்மா அவ வரட்டும், நான் பாத்துக்கிறேன். என்னது மீனெல்லாம் கழுவாம அப்படியே இருக்கு? எங்க அவ? யாரு? எல்லாருக்கும் பேருன்னு ஒண்ணு இருக்குல்ல, மரியாதையா பேரை சொல்லி கேளு. அதான் அந்த சாந்தி. அவங்க இங்க இல்ல. அவங்கள நீ இப்ப பார்க்க முடியாது. நீ யார் என்ன தடுக்க? காலங்கத்தால என்ன இங்க கலாட்டா? பாருமா, மீனை கழுவ சொல்லி சாந்தி கிட்ட கொடுத்தேன். அவ கழுவாம அப்படியே போட்டு போயிட்டா. அவளை பார்க்க போலான்னு சொன்னா இவ கூடாதுன்னு எங்கிட்ட சண்டை போடுறா. நான் ஒண்ணும் சண்டை எல்லாம் போடல. இங்க பாருங்க அத்தை, இந்த வீட்டு வேலை எதுவா இருந்தாலும் நாங்க செய்யறோம். ஆனா இந்த அடுத்த வீட்டுக்காரங்க வேலையெல்லாம் எங்களால செய்ய முடியாது. செஞ்சா என்ன, குறைஞ்சா போயிடுவ. லதாவுக்கு மீன் கழுவ தெரியாது, கொஞ்சம் கழுவி கொடு. இந்த காக்கா குருவி கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். இத பாருங்க, உங்க பொண்ணுக்கு மத்தவங்க மேல எரிஞ்சு விழ கத்து கொடுத்துருக்கீங்கல்ல, இப்ப மீன் கழுவவும் கத்து கொடுங்க. அம்மா அம்மா அம்மாடி. கேண்டி சக்காளத்தி முனவுற ராத்திரில அதிகமா சாப்பிடாதுன்னு சொன்னா கேக்குறியா? மலைப்பாம்பு மாதிரி நல்லா முழுங்கி விட்டு ஏன் லொய்யோ லொய்யோங்கிற? பேசாம படு. காலையில பத்திரிக்கைக்கு கதை எழுதி அனுப்ப யோசனை பண்ணிட்டு இருக்கேன். உங்க கதையை போடணும்னா எவனாவது இழிச்ச வாய்ந்தான் பத்திரிக்கை ஆரம்பிக்கணும். ஒன்னு அடக்கவே முடியாது. என் பேச்ச நீ எங்க கேட்க போற? அந்த பரமே சொல்லியே பார்வதி கேட்கல. எப்பவும் என்னையே குறை சொல்லுங்க, நானா சண்டை போடுறேன்? ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு என் மகள் அத்தா மீனை கொண்டுகிட்டு வந்து கழுவி கொடுங்கடின்னு சொன்னா. இந்த சின்ன மருமக சக்காலத்தி கீதா இருக்காளே, அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, உங்க வேலையெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டா. என்ன திமிரு அவளுக்கு! அப்படியா சொன்னா? உனக்கு அவ சரியான பதிலடி கொடுக்கறா போல இருக்கு. பதிலடியா குடுக்கறா? நான் திருப்பி கொடுக்க போறேன் பாருங்க. இருப்பா கண்ணா, ஹார்லிக்ஸ் தரேன். வீட்டு செலவுக்கு 200 ரூபாய் அதிகமா கேட்டா உன் புருஷனால கொடுக்க முடியல. இந்த ஹார்லிக்ஸ் எங்க இருந்து வந்தது? கண்ணன் வீக்கா இருக்கிறதுனால டாக்டர் சாப்பிட சொன்னாரு. அதனால அவங்க அப்பா கடன் வாங்கிட்டு வந்தாரு. உன் புருஷனை நம்பி எவன் பணம் கொடுப்பான்? சொந்த செலவுக்கு பணம் எடுத்து வச்சுக்கிட்டு சந்தோஷமா செலவு பண்றீங்களா? இதுக்கு முன்னாடியே சொன்ன, இப்பவும் சொல்றேன், உன் புருஷன் சம்பாதிக்கிற சம்பாதியத்துல ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. சோறு வடிச்சு கஞ்சியை கொடு. அத்தை, ரொம்ப டயர்டா இருக்கீங்களே, ஹார்லிக்ஸ் கலந்து கொண்டு வரட்டுமா? ஹார்லிக்ஸா? கொண்டு வாமா. ஏண்டி புடுங்குற? அத்தைக்கு ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது. ஏண்டி? ரேகா சொல்றபடி பார்த்தா அவங்க உங்க புருஷ சம்பாத்தியத்தை பொறுத்துதான் சாப்பிடுற விஷயமும். என்ன சொல்ற? 800 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு புள்ளையே ஹார்லிக்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னா 300 ரூபாய் பென்ஷன் வாங்குற ஒரு பொண்டாட்டி சாப்பிடவே கூடாது. மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. மன்னிக்கிறதா? பைத்தியம். என் கிட்ட மட்டும் பணம் இருந்துச்சுன்னா உன்னை வைரத்தாலேயே இழைச்சிடுவேன். போமா போ. உங்களையும் என்னையும் அவ அவமானப்படுத்திட்டு போறா. அவளை என்ன வைரத்தாலேயே இழைச்சிருவேன்னு? ஆண்டவரே, இப்ப எதுக்கு ஆண்டவன்? உன்ன மாதிரி மாமியா இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் கீதா மாதிரி ஒவ்வொரு மருமகளையும் அனுப்பிச்சு வைன்னு பகவானை வேண்டிக்கிறேன். ஏண்டிய பக்கத்துல நின்று முக்குற, பின்னால போ, சீக்கிரம் போ. ராசாத்தி அழகா இருக்கு. ஏன்பா இவ்வளவு லேட்டு? மத்தியானம் சாப்பிட கூட வரல? ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்தது, அதான் வரத்துக்கு லேட் ஆச்சு. ரேகா, இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு, எடுத்து பத்திரமா பீரோல வை. எதுக்குப்பா இவ்வளவு பணம்? நான் புது வீடு கட்டுறேன்ல, அதுக்கு பர்னிச்சர் வாங்கத்தான். சீக்கிரமா கட்டி முடிப்பா, நாம அந்த வீட்டுக்கு போயா சந்தோஷமா இருப்போம். மாமா, ஒரு ஹாப்பி நியூஸ். உங்க கதை பத்திரிக்கையில வந்திருக்கு. என்ன? என் கதை பத்திரிக்கையில வந்திருக்கா? சொல்லுக்கா. எங்க? இந்த பக்கத்துல.
அது மட்டும் இல்ல மாமா, உங்க கதைக்கு சன்மானமா 500 ரூபாய் பணமும் அமைச்சிருக்காங்க. இது Oh God, 500 ரூபாயா? நான் 500 ரூபாய் சம்பாதிச்சுட்டானா? மடி சாந்தி, என்ன மாமா? இந்தம்மா, இதை வச்சுக்க. தம்பிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடு, ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, உனக்கு வேணுங்கிறத பண்ணிக்க. என்ன அடிக்கடி கிண்டல் பண்ணுவாள என் மனைவி, எங்கவா? ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, என்ன எல்லாருக்கும் வாங்க. காலையில 2 மருமகளும் எங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களா? பஞ்சாயத்து பண்ண கூப்பிட்டீங்களா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்க கதையை எவன் பத்திரிகையில போடுவான்னு என்ன அடிக்கடி கிண்டல் பண்ணீங்க. இதோ பார், என் கதை பத்திரிகையில வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, 500 ரூபாய் சன்மானம் அனுப்பிச்சிருக்காங்க. இனிமே நான் அதிகமா எழுத போறேன், நிறைய சம்பாதிக்க போறேன், எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்க போறேன். நீ பாரு, உன் வயிறு எரியட்டும். கதை வந்திருக்கான், கதை. இது விளம்பரம். நீ என்ன சொல்ற? ஏன்பா விளம்பரத்தை தான் கதையா எழுதுனீங்களா? சேச்சே, உன் பேச்ச நான் நம்ப மாட்டேன். இந்த பார், நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கேன். தயவு செய்து என் சந்தோஷத்துக்கு எடுத்துறாதீங்க. கீதா, மாமா தலையில சத்தியம் பண்ணி சொல்லு, இதுல கதை வந்திருக்கா? ஏம்மா தயங்குற? சொல்ல. என்ன மன்னிச்சிருங்க மாமா. கண்டிப்பா. அப்படின்னா பத்திரிகையில கதை வரலையா? சின்ன மருமகன் தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆண்டீங்களே, பாத்தீங்களா? உங்களை எந்த மாதிரி ஏமாத்திருக்கான்னு. கதை வந்திருக்கான், கதை. மண்ணாங்கட்டி. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீயும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? நான் பெத்த பொண்ணு கதை எழுதுறேன்னு சொல்லி என்னை ஏமாத்தினான். என் பொண்ணை விட ஓ மேல நான் அதிகமா அன்பு வச்சிருக்கேன். நீ பத்திரிகையில கதை வந்திருக்குன்னு சொல்லி என்னை ஏமாத்துறேன். எனக்கு கண்ணு தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தானே எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்க? உங்களுக்கெல்லாம் நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? மாமா, கீதாவை எதுவும் சொல்லாதீங்க. கண்ணனோட பிறந்த நாளைக்கு எதுவும் வாங்கி தர முடியலையேன்னு நீங்க வருத்தப்பட்டு இருக்கிறது கீதாவுக்கு தெரியும். அதனாலதான் அவ அப்படி செஞ்சா. எங்களை மன்னிச்சிடுங்க மாமா. நான் செஞ்சது தப்புன்னா எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க மாமா. தண்டனையா? கொடுக்கதான் போறேன். நீ கடைசி வரைக்கும் இந்த கிழவனை உன் குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். அதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. ஆமா. காவியம்மா நெஞ்சில் ஓவியம்மா. என்னம்மா கீதா, உன் புருஷன் எப்படி இழுக்கலாம்? அவனுக்கு வேலைகளை கிடைச்சதா? பக்கத்தூர்ல பாஞ்சாலி சபத நாடகம் போல்ற, அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலாட்டு வந்த. என்ன நாடகம்னு சொன்னீங்க? பாஞ்சாலி சபதம். அப்போ நாடகத்துல துயிலுரிய சீன் எல்லாம் இருக்குமே? அது இல்லாம இல்லையா? அதான் நாடகத்துல மெயின் சீனு. அந்த சீனை கொஞ்சம் நடிச்சு காட்டுங்களேன் ப்ளீஸ். எனக்கு பாஞ்சாலி எழுந்தாதான் மூடு வழும். நான் தான் பாஞ்சாலி. அப்படியா? நீ என்னிடம் வசமாக மாட்டிக்கொண்டாய். உன்னை நான் விட மாட்டேன். உன்னை நான் விட மாட்டேன். யாரும் வர மாட்டார்கள். அந்த பொண்ணை என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல மாப்பிள்ள, நாடகத்துக்கு ஒத்திக பாக்கலே. இல்ல, இவன் போய் சொல்றான். நான் ரூம்ல தனியா இருக்கும்போது கதவை தாப்பா போட்டுட்டு இவன் கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான். என்ன தைரியம்டா உனக்கு? மாப்பிள்ள, நாடகத்துக்கு ஒத்திக பார்த்தோம் மாப்பிள்ள. உன்னை வீட்டுல வச்சு சோறு போட்டாங்க பாரு. சத்தியமா மாப்பிள்ள, நாடகத்துக்கு ஒத்திக பார்த்தோம் மாப்பிள்ள. இல்ல, இவன் போய் சொல்றான். இல்ல அடிக்குது மாமனா மாமா இவனை கட்டத்தனமா வெட்டணும். எதுக்குடா? இந்த வீட்டு மரமா கிட்ட தப்பா நடந்த பார்த்தா
அடிக்காதக்கா. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. நன்றி கெட்ட நாய். வசந்த், ரேகாக்கு வேற ஒண்ணும் இல்லையே? ரேகாவா? அம்மா, அவன் கீதா கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். எல்லாம் உன் நாடகம் தானா? அவன் அடிச்சு துரத்தன மாதிரி உன்னையும் அடிச்சு துரத்த வைக்கிறேன். அம்மா சொன்ன மாதிரி நீ நடந்துக்கிறது உண்மையா? சொல்லு, உண்மையா? அவளை எது கேக்குற? அவதான் பேசாம நிக்கிறாள. நீ வேணா லதாவை கேட்டுப்பார், அவ சொல்லுவா. என்ன பேச மாட்டேங்கிற? சிவா, சும்மா இருங்க அண்ணி. நீங்க கொடுத்த செல்லம் தான் இவளை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்கு. இப்ப நீ பேச போறியா இல்லையா? அம்மா கிட்ட நீ நடந்துக்கிறது உண்மையா? ஆமா. பாத்தியப்பா, என்ன திமிர ஆமாங்கறா? போய் அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. முடியாது. முடியாது? முடியாது. முடியாது? போய் மன்னிப்பு கேளு. என்ன அடிக்க கொல்லுங்க, அதை நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன்? கட்டின பொண்டாட்டி எத்தனை பேருக்கு முன்னாடி கை நீட்டி அடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அனாவசியமா என் விஷயத்தை தலையிடாத. என்ன கேட்க நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்னடா சொன்ன? உன் பொண்டாட்டி அடக்க உன்னால முடியல, அவன் பொண்டாட்டி கேட்கறப்ப நீ ஏன் தலையிடுற? மூடுறா வாய. பொண்டாட்டி அடக்கி வைக்கிற பத்தி நீயா பேசுற? நீ உன் பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு ஆடுறதும் அவன் இந்த வீட்டுல பண்ற அட்டகாசம் எனக்கு தெரியா நான் நினைச்சுக்கிட்டு இருக்க. தெரிஞ்சிருந்தோம் இவ்வளவு நாள் பேசாம இருந்தேன். அதுக்கு காரணம் எப்பவுமே இருட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்க அப்பாவுக்காக. ஆமாமா, இல்லன்னா ஐயா சம்பாத்தியத்துக்கு வெளியில போய் வாழ்ந்து கிழிச்சார். கையாலாகத்தனத்துக்கு பாசன் இப்படி ஒரு பேச்சு. அம்மா யாரா உன் அம்மா? நானா உன் அம்மா? என்னமோ என் வயித்துல பிறந்தவன் மாதிரி. அம்மாவா அம்மா? கரெக்ட். இவ்வளவு நல்லவன் ஓ வயித்துல எப்படி பிறப்பான்? காக்கா வயித்துல குயிலா பிறக்கும். சரிங்க, உங்க குயிலுக்கு இந்த காக்கா கூட்டத்தோட எந்த சம்பந்தமும் வேண்டாம். இனிமே இவன் என் அம்மானு கூப்பிடக்கூடாது. பெத்த தாய் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளா உங்களை தானே அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதான் இனிமே கூப்பிடாதன்னு சொல்றாங்க. அம்மா, நான் புது வீடு கட்டி முடிஞ்ச உடனே நாம இங்கிருந்து போயிடுவோம். வாங்க. கரெக்ட். நம்ம பையன் ரொம்ப இங்கிதான் தெரிஞ்சவன். கழுதைகளை நானே விரட்டணும்னு நினைச்சேன், தானா போறதா முடிவு பண்ணிடுச்சு. போகட்டும். அப்பா பாப்பா பாப்பா ஏப்பா, என்னப்பா பண்றது? என்ன யோசிச்சு நிக்கிற? உன் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு புறப்படு. எங்க? உன் மாமா வீட்டுக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் என் மாமா வீடு இதுதான். இங்கதான் உனக்கு ஒத்து வரலையே. சரி, நான் ஊருக்கு போய் தனியா ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கிறேன். உன்னை அழைச்சிட்டு போக உன் மாமா வருவாரு. என் மாமாவா? அவர் ஜென்மத்துக்கும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டார். கீதா சொன்னது உண்மைதான். கீதாவுக்காக அன்னைக்கு நான் வாங்கிட்டு போன மோதிரம் இங்கதான் இருக்கு. கீதா கிட்ட அந்த மோதிரத்தை கொடுக்கலையா? இதை நான் கொடுக்கலான்னு தான் போனேன். ஆனா மோதிரமா மூக்குத்தியா? நான் கூட என்னமோ 2-3 பவுன் தேருன்னு நினைச்சேன். 10 குண்டு மணி கூட தேராது. பொறுக்கிட்டு போய் பெருமாள் கோயில் உண்டியில போடு. போப்பா. இது அன்னைக்கே உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். ஆனா உன் குடும்பத்தை பிரிச்சு பாவி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லாம இருந்துட்டேன். சிவா, இப்ப கூட நீ எடுக்கிற முடிவுல தான் கீதாவோட வாழ்க்கையே இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன். கீதா அங்கேயே இருக்கட்டும். எங்க அம்மா திருந்துற வரைக்கும் அவ அங்கேயே இருக்கட்டும்.